வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். நேசிப்பையா படத்தை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். நேசிப்பையா படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு விஷ்ணுவர்தன். இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா ஆகாஷ் முரளி, அதித்தி ரவிசங்கர், சரத்குமார், குஷ்பு மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. நேசிப்பையா படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தியா வந்து போர்ச்சுகல்ல ஒரு கொலை சம்மந்தப்பட்டு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு, அதாவது அர்ஜுன் கிளம்பி போயிட்டு ஹீரோயினியை காப்பாத்தினாரா இல்லையா, அவருக்கு என்னாச்சு அப்படின்றதுதான் படத்துடைய கதை. ஆக்சுவலா இந்த படத்துக்கு நான் ஏன் வந்து போகணும்னு ஆசைப்பட்டேன்னா, விஷ்ணுவர்தன் யுவன் சங்கர் ராஜா காம்போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரெண்டு காம்போவை பார்த்து ஸ்க்ரீன்ல. ஸோ நமக்கு பிடிச்ச பல படங்கள் வந்து இந்த காம்போ வந்து எனக்கு கொடுத்துருக்கு. அதை நம்பி தான் நான் வந்து போனேன். எனக்கு ட்ரைலருமே பெருசா ஒரு இம்ப்ரெசிவ் இல்லை. பட் ட்ரைலர் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஆகாஷ் முரளியோடைய முதல் படம். அதாவது அவர் இருக்கிற ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்ப பல்கியான ஒரு பர்சனா தெரிறாரு. நல்ல மஸ்குலரான பாடிலாம் தெரியுது. ஸோ ஒரு ஆக்ஷன் படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். பட் படத்துல வந்து சம்பவம் வேற. அதித்தி ரவிஷ், அது தியாவுக்கும் அர்ஜுனுக்கும் இருக்க அந்த லவ் போர்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொடுத்தாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாமும் ரொம்ப கனெக்ட் ஆகல. ஏதோ ஒரு மாதிரி ஸ்லோ டவுனா வந்து போயிட்டே இருந்துச்சு. குறிப்பா எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கனெக்ட் ஆகல. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஆகாஷ் முரளியோடைய அந்த கோவப்படுற இடம், இல்ல லவ் சீன்ஸ்ல ஒரு சில இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதர்வாச பிரதர் தான் வந்து ஞாபகம் வந்தாரு. ஸோ எனக்கு அதர்வா தான் மறுபடியும் ஞாபகப்பட்டுட்டு இருந்துச்சு. நடுவில் அப்பப்போ வந்து முரளி அவர்களும் வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஐயோ, ரெண்டு பேரையும் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கதையுமே ரொம்ப கனெக்டபிளா இல்லை. கொஞ்சம் அவேவா இருந்ததுனால என்னவோ அது பெருசா எதுவுமே இது பண்ண முடியல. அண்ட் ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு, அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே வந்து நம்ம தூக்கி தூரம் போட்ட அப்புறமா தான் கதைக்குள்ளேயே வந்து வராங்க. அப்படியே போயிட்டு போர்ச்சுகல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கடைசியில் என்ன நடக்குது அப்படின்றத செகண்ட் ஹாஃப்ல வந்து காமிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் உயிர்ப்பே வருது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 26 நிமிஷம் வந்து டியூரேஷன். அதில் ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் கதையை சொல்ல ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் கொஞ்சம் வந்து வேகம் எடுக்குது. பட் இருந்தாலும் வந்து நிறைய இடங்கள்ல வந்து லாஜிக்கலா வந்து யோசிச்சு பார்க்கும்போது கனெக்ட் ஆகல. இந்த ஸ்டோரியை இன்னும் வந்து அதுவும் விஷ்ணுவர்தன் சார் நினைச்சிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொடுத்துருக்கலாம். அதுக்கான இடம் வந்து ஸ்கோப் வந்து கம்மி பண்ண மாதிரி இருந்துச்சு. உண்மையாலே படத்துக்கு பெரிய சப்போர்ட் வந்து படத்தை அப்படியே பில்லரா தாங்கி கொடுக்கறது ரெண்டு விஷயம். முதல் வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், பல இடங்கள்ல வந்து அவருடைய மியூசிக் தான் அப்படியே நம்மளை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கலனா கூட, பிஜிஎம் அந்த அளவுக்கு பெருசா இல்லைனா கூட, செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் அவருடைய வாய்ஸ்ல 2 சாங் வருது. அது ரெண்டுமே வந்து பயங்கரமா வந்து இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியான இதுவாக தான் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, என்ஜாய் பண்ற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இல்ல, ஓகே அப்படின்ற அளவு தான் இருந்துச்சு. அதே மாதிரி விஷுவலா வந்து ரெண்டாவது அந்த சப்போர்ட்டிங் பில்லர் வந்து விஷுவல்ஸ். உண்மையாலே விஷ்ணுவர்தனுடைய அந்த மேஜிக்கை வந்து விஷுவல் வந்து காமிச்சிருந்தாரு. அது பயங்கரமா வந்து விஷுவலா வந்து பாக்குறதுக்கு போர்ச்சுகலை காமிச்ச விதம், அங்க நடக்கிற விஷயங்களை வந்து அப்படியே ஷூட் பண்ணது, இதெல்லாமும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு 2 மணி நேரம் 26 நிமிஷம் நம்மளை வச்சு செஞ்சு அமிச்சாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, வந்தது வேற. அதனாலதான் எனக்கு வந்து இந்த ஃபீல் இருக்கு. ஒருவேளை இது எதையுமே எதிர்பார்க்காம நம்ம படத்துக்கு போகும்போது ஓகே, ஒரு ஒரு ஆவரேஜான படத்தை பார்த்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ நீங்க படம் பார்த்துருந்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னைய கேட்டா இது விஷ்ணுவர்தன் யுவன் சங்கர் ராஜா காம்போடைய எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம புலிகேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.